ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கி அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவு துறையிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் தேவைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போகலாம். 10ஆம் வகுப்பு போதும் சத்துணவு துறையில் காலி பணியிடங்கள் எத்தனை போஸ்ட் வேக்கண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,000 கிட்டத்தட்ட போஸ்ட் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி பெற்ற நபர்கள் தமிழ்நாடு அரசின் தற்காலிக பணியினால் வேலை பார்க்க வாய்ப்பு கிடைத்துள்ளது. டெம்ப்ரவரியாக வேலை பார்க்குறதுக்கு இப்போ வந்து ஒரு வேக்கண்ட் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க என்னென்னு பார்க்கலாம். கடந்த 1982ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாட்டில் சத்துணவு திட்டம் அமல்படுத்தப்பட்டு பள்ளிகளுக்கு வரும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது. ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, சத்துணவு திட்டத்தினால கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர பசங்களுடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிக்குன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதால் அது ஏன் காரணம்னு பார்த்திங்கன்னா, நடுத்தர குடும்பம் மற்றும் அதுக்கு கீழே இருக்கிற குடும்பத்தில் இருக்கிற பசங்கள்லாம் வந்து சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்காங்க. ஸோ சாப்பாடும் போட்டு கல்வியும் கற்றுத்தரதுனால அதோடைய லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸ்டூடெண்ட்டுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, குழந்தைகளின் ஊட்டச்சத்துக்களை மேம்படுத்துவது, பசி இல்லாத தமிழகத்தை உருவாக்குவது போன்ற உன்னத நோக்கத்துடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் செயல்பட்டு வருகிறது. ஓகேங்களா. இதன் வாயிலாக பெண்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்கி அவர்களுக்கு அதிகாரம் வழங்குவதையும் உறுதி செய்ய தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது. சத்துணவு சமையல் உதவியாளர் பணி விவரங்கள். ஸோ சத்துணவுல வேலை என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் உதவியாளர். இந்நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் 8,997 சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் நிரப்ப தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இதற்கான அனுமதியை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்கியிருக்கிறது. இதன் வாயிலாக பல்வேறு மாவட்டங்களில் காலியாக இருக்கும் சத்துணவு சமையல் உதவிகளுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்துணவில் வந்து சமையல் உதவியாளருக்கான பணி வந்து இப்போது வந்து ஃபுல் பண்ண சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி. எவ்வளோ சேலரின்னு பார்த்தீங்கன்னா 3,000. 12 மாத சிறப்பாக பணிகளை செய்யும் நபர்களுக்கு சிறப்பு காலமுறை வீதியம் வழங்கப்படும். அரசு அறிவிப்பு மட்டுமே தற்பொழுது வெளியாகியுள்ள நிலையில் விண்ணப்பிக்கும் முறை, பிற நடைமுறைகள் குறித்த அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என அது எதிர்பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய நோட்டிஃபிகேஷன் மட்டும் தான் விட்டுருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறது, ஆன்லைனோ ஆஃப்லைனா அப்படின்ற ப்ராசஸ்லாம் வந்து சீக்கிரமாகவே விடுவோன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸ்கூலில் மதிய சாப்பாடு வந்து சத்துணவில் வந்து செய்கிறதுக்கான ஃப்ரெண்ட்ஸ். சமையல் செய்ய போகிறது இல்லை, சமையல் உதவியாளர். ஸோ சமையல் உதவியாளர்னால் அவங்களுடைய ஜாப் எது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, காய்கறி நறுக்கிறது, சின்ன சின்ன வேலை செய்கிறது, அப்புறம் வந்து சாமான் கழுவுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3,000 வந்து மந்த்லி தராங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் ஒரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 9 மணிக்கு போகலாம், ஒரு 12 o'clockலாம் உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த ஜாபை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளோட சேனலில் இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான்னு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு அடிக்கடி உடனுக்குடன் வேணும்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பாய்.